புதுச்சேரியில் ராகுல் காந்தி உருவப்படத்தை எரித்தும் செருப்பால் அடித்தும் பாஜகவினர் போராட்டம். காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட சென்றவர்களை குண்டு கட்டாக போலீஸ் தூக்கியதால் கடுமையான தள்ளுமுள்ளு. புதுவையில் சர்வதேச ஒலிம்பிக் தின கொண்டாட்டம். ஜூலை 2 பாண்டிச்சேரி ஒலிம்பிக் சங்கம் சார்பாக புதுவையில் சர்வதேச ஒலிம்பிக் தினம் கடைபிடிக்கப்பட்டது. புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது. உப்பளம் தொகுதி நேதாஜி நகர் 2 அமைந்துள்ள புனித அந்தோணியர் ஆலய திருவிழா திருப்பலி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கலந்து கொண்டு திருத்தேர் இழுத்து பிரார்த்தனை செய்தார். முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் Bachelor of Workal in Hotel Management and Catering Technology ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக்கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரியில் ராகுல் காந்தி உருவப்படத்தை எரித்தும் செருப்பால் அடித்தும் பாஜகவினர் போராட்டம். காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட சென்றவர்களை குண்டு கட்டாக போலீஸ் தூக்கியதால் கடுமையான தள்ளுமுள்ளு. பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இந்துக்கள் வன்முறையாளர்கள் என ராகுல் காந்தி பேசியதை கண்டித்தும் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டுமென வலியுறுத்தி புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியினர் 50க்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராகுல் காந்தியை கண்டித்து கோஷம் எழுப்பிய பாஜகவினர் ராகுலின் உருவப்படத்தை கிழித்தெறிந்தும் தீயிட்டு கொளுத்தியும் உருவப்படத்தின் மீது செருப்பால் அடித்தும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தனர். தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை திடீரென காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட ஓடினர். அப்போது போராட்டக்காரர்களை பின்தொடர்ந்து ஓடிய போலீசார் போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தியதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் போராட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து புதுச்சேரி பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் கூறும்போது, நாடாளுமன்றத்தில் இந்துக்களை அவமதித்து பேசிய ராகுல் காந்தி உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். ராகுல் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க தகுதியற்றவர். அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டுமென வலியுறுத்தினார். புதுவையில் சர்வதேச ஒலிம்பிக் தின கொண்டாட்டம். ஜூலை 2 பாண்டிச்சேரி ஒலிம்பிக் சங்கம் சார்பாக புதுவையில் சர்வதேச ஒலிம்பிக் தினம் கடைபிடிக்கப்பட்டது. அதில் பாரிஸில் நடைபெறும் ஒலிம்பிக் விளையாட்டில் நம் இந்தியா சார்பாக கலந்து கொள்ளும் வீரர் வீராங்கனைகளை வாழ்த்தும் விதமாகவும் வளர்ந்து வரும் இளைஞர்கள் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் எதிர்காலத்தில் நல்ல சந்ததியினராக வளரும் பொருட்டு போதைப் பொருள் விழிப்புணர்வுக்காகவும் முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது. விளையாட்டு வீரர்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டு புதுவை அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து வருகிறது. எதிர்காலத்தில் நம் புதுவையில் இருந்து அனைத்து விளையாட்டு வீரர்களும் விளையாட்டில் சிறந்து விளங்கவும் ஒலிம்பிக் போன்ற விளையாட்டுகளில் தேர்வு பெறவும் வீரர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு புதுச்சேரி ஒலிம்பிக் சங்கம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். பாண்டிச்சேரி ஒலிம்பிக் சங்க தலைவரும் வேளாண் அமைச்சரும் தேனி ஜெயக்குமார் தலைமை தாங்கினார். சங்க செயலாளர் தனசேகரன் முன்னிலை வகித்தார். CEO முத்து கேசவன் அனைவரையும் வரவேற்றார். துணைத் தலைவர் கோபு நன்றி கூறினார். விழா ஏற்பாடுகளை ஸ்டாலின் செய்திருந்தார். சங்க நிர்வாகிகள், விளையாட்டு வீரர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் போது பல்வேறு விளையாட்டுகளில் தேசிய அளவில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு பதக்கம் அனுபவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது.
விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, கார்விங் அண்ட் டிப்ளமா இன் மரைன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நம்பர் 514 Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Lostbeth, Pondicherry. For admission, contact 9600421333. புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் சாரத்தில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முன்பு மாபெரும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. மண்ணாங்கட்டி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மரியா லூயிஸ், ஜெயசுந்தரி, சாந்தி என்கின்ற ராஜலட்சுமி, தேவிகா, ருக்மணி, ராஜலட்சுமி மற்றும் அரசு ஊழியர் சம்மேளனத்தை சேர்ந்த பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்டோபர், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சட்டப்படி கிடைக்க வேண்டிய பணிக்கொடை மற்றும் 6வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 50% ஊதிய நிலுவை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. இதில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதி நேதாஜி நகர் 2 அமைந்துள்ள புனித அந்தோனியர் ஆலய திருவிழா திருப்பலி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கலந்து கொண்டு திருத்தேர் இழுத்து பிரார்த்தனை செய்தார். புதுச்சேரி உப்பளம் நேதாஜி நகர் பகுதியில் 100 ஆண்டுகள் மேலான பழமை வாய்ந்த புனித அந்தோனியர் தேவாலயம் உள்ளது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட புனித அந்தோனியர் ஆலயம் கொடியேற்றம் திருவிழா திருப்பலி டாக்டர் அம்பேத்கர் சாலையில் நேதாஜி நகர் 2 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான கிறிஸ்துவ மக்களும் இதர சமுதாய மக்களும் பங்கு கொண்டு அந்தோனியரை பிரார்த்தித்தனர். திருவிழாவில் கலந்து கொண்ட உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அந்தோனியர் தேர் பவனி நடைபெற்ற பொழுது தேரை இழுத்து பவனியை தொடக்கி வைத்தார். உடன் பிச்சைமுத்து அவர்கள், தூய இருதய ஆண்டவர் பங்கு சகாயம் செல்வம் அவர்கள், புனித சாவரியர் பங்கு பாரதியார் ராயப்பன், தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜு, கிளை செயலாளர்கள் செல்வம், இருதயராஜ், ராகேஷ், திமுக பிரமுகர்கள் பிளாக்லின், ஜோஸ்லின், பீட்டர், ஊர் பொதுமக்கள் மற்றும் கழக சகோதரர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு தினமும் பூஜைகள் நிறைவேற்றினர். புதுச்சேரியில் ராகுல் காந்தி உருவப்படத்தை எரித்தும் செருப்பால் அடித்தும் பாஜகவினர் போராட்டம். காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட சென்றவர்களை குண்டு கட்டாக போலீஸ் தூக்கியதால் கடுமையான தள்ளுமுள்ளு. புதுவையில் சர்வதேச ஒலிம்பிக் தின கொண்டாட்டம். ஜூலை 2 பாண்டிச்சேரி ஒலிம்பிக் சங்கம் சார்பாக புதுவையில் சர்வதேச ஒலிம்பிக் தினம் கடைபிடிக்கப்பட்டது. புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது. உப்பளம் தொகுதி நேதாஜி நகர் 2 அமைந்துள்ள புனித அந்தோனியர் ஆலய திருவிழா திருப்பலி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கலந்து கொண்டு திருத்தேர் இழுத்து பிரார்த்தனை செய்தார்.